அனைவருக்கும் வணக்கம். இறையொருள் யூடியூப் சேனல் மூலமாக கருத்துக்களை பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாசி மகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் வர்ற பௌர்ணமிக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. அது போலவே மாசி மாதம் வர்ற பௌர்ணமிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. மாசி மாதம் பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு கொண்டாடுறோம். இது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் நிகழ்வு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்துல சந்திர பகவான் உதிப்பதைத்தான் மாசி மகம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். மகா மகம் அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும் நிகழ்வு. குரு பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திர நாள் தான் மகா மகம்னு கொண்டாடுறோம். இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். தமிழ்நாட்டில் இது மகா மகம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இது வட இந்தியாவில் மாசி மாதம் வர்ற மக நட்சத்திரத்தில் கும்பமேளா அப்படின்னு அவதரிச்சாங்க புராணங்கள் சொல்லுது. மாசி மாதம் வர்ற மக நட்சத்திரத்துல தான் பிரம்மஹத்தி தோஷம் தாக்கிய வருண பகவானுக்கு சிவபெருமான் விமோச்சனம் அளித்தாரு அப்படின்னு புராணங்கள் கூறுது. கடலில் ஒளிந்திருந்த வருண பகவானை மீட்ட மாசி மாத நன்னாளன்று கடலில் நீராடுவது அனைத்து சாபங்களையும் போக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலும் அமிர்தம் கலந்திருப்பதாக ஐதீகம். இதனால் கடல், புனித நதிகள் ஆகியவற்றில் இந்த நாளில் நீராடுவது மிகவும் சிறப்பு. இந்த நாளில் புனித நீராடினால் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும், வாழ்வில் சுபிட்சம் பெருகும். புனித நதிகளில் நீராட முடியாதவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோவில் குளங்களில் நீராடி இந்த பலன்களை பெற முடியும். மாசி மகத்தன்று அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இவ்வளவு சிறப்பு பொருந்திய இந்த நாள் இன்று, அதாவது மாசி 12 பிப்ரவரி 24 இன்றுதான். இன்று நம்மளால் முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்தும் ஆற்றங்கரையிலோ குளக்கரையிலோ அல்லது கடலிலோ நீராடி முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரவும். மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளை தவறவிடாதீர்கள். நம் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும். மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி திருநாளான இன்று அனைவரும் இறைவனை வழிபட்டு வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள் அனைத்தும் நீங்கி இன்புற்று வாழ வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.